ஹாய் ஹலோ வெல்கம் வர்ஸ். நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியலில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு எதிரான வக்கீல் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வேணும்னே வந்து ரேணுகாவை கீழே தள்ளி கொலை பண்ணது வந்து விஜய் தான் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு உடனே நம்ம விஜய் இருந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இவர் சொல்கிறது எல்லாமே வந்து பொய். நான் வந்து எப்படி வந்து ரேணுகாவை வந்து கீழே தள்ளி அவளை வந்து கொலை பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவர் வந்து என்ன சாட்சி வந்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து கேட்கவும், உடனே வந்து சாட்சி இருக்குது, சாட்சி இல்லாமலாம் நாங்கள் வந்து இந்த கேஸை வந்து போடலைங்க யுவர் ஆனர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க எதிர்க்கட்சி வக்கீல் வந்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து வக்கீல் வந்து யாருமே வந்து இல்லையே விஜய்க்கு வாதாடுறதுக்கு. ஆனால் இப்போ வந்து சாட்சி வந்து கேட்டிருக்காங்க. சாட்சி வந்து யார் வந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஆள் தான். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரஞ்சிதா. ரஞ்சிதா வந்து ஏறி வராங்க. ரஞ்சிதா ரஞ்சிதா ரஞ்சிதான்னு சொல்லிட்டு வந்து ஆர்டர் போடவும், அவங்க வந்து கண்டிப்பாக வந்து வந்தாகணும். அப்படி வந்து வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தான் வந்து நேரில் வந்து பார்த்த சாட்சியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இவங்க வந்து கொலையை வந்து நேர்லேயே வந்து பார்த்துருக்காங்க யுவர் ஆனர். இவங்க சொல்கிறது எல்லாமே வந்து உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதிர்க்கட்சி தரப்பு வக்கீல் வந்து சொல்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்லுங்கம்மா, நீங்கள் வந்து யாரும்மா அவருக்கு? அவர் வந்து என்னுடைய மாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து எங்கள் மாமாவாக இருந்தார். அதுக்கப்புறம் வந்து பிச்சைக்காரன் ஆகிட்டார். இப்போ வந்து ஒன்றுத்துக்கும் உதவாத கரையாக வந்து மாறிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜயை தரக்குறைவாக வந்து அந்த இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ரஞ்சிதா இருந்துட்டு, சரி ஓகே, இதிலே வந்து தெரிஞ்சு போச்சு எல்லாமே வந்து கதிரேசன் பக்கமாக தான் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, விஜய் உங்கள் பக்கம் வந்து யார் இருக்காங்க, என்ன பண்ணுறீங்க, எதுவுமே வந்து இல்லாமல் எப்படி வந்து தைரியமாக வந்து கோர்ட்டுக்கு வந்து வந்திருக்கீங்க, எல்லாம் வந்து கடவுள் மேலே வந்து பாரத்தை வந்து போட்டுட்டு ஏதாச்சும் ஒன்றாச்சும் வந்து ட்ரை பண்ணியிருக்கலாம்ல, ஏதோ ஒரு வக்கீலாச்சும் வந்து தெளிவாக வந்து பிடிச்சிருந்துருக்கலாம். இல்லை உங்கள் வித்யா வந்து சொன்னாங்களே அவங்களாச்சும் வந்து வர வச்சுருக்கலாம். அவங்க வந்திருந்தா கூட வந்து உங்கள் பக்கம் ஏதோ ஒரு பக்கம் நியாயம் இருக்குது, தர்மம் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. நியாயம், தர்மம், நீதி, நேர்மை இது மட்டும்தான் வந்து வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்போது நடந்த வந்து மகாபாரதத்திலே வந்து தெளிவாக வந்து கிருஷ்ணர் வந்து சொல்லியிருப்பார். அகிலம் போற்றும் பாரதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவிய கதையை வந்து பார்த்தீங்கனாலே வந்து தெரிய வரும். உங்களுக்கு வந்து வாழ்க்கையினுடைய அனைத்து தத்துவத்தையும், அனைத்து நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, அநியாயம் எல்லாமே வந்து அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னாவே வந்து தெரியும். மிகப்பெரிய ஒரு காவியம் அது. அதனுடைய வாழ்க்கையினுடைய தத்துவத்தை எல்லாத்தையுமே வந்து காட்டி விட்டுரும். எப்படி வந்து சூதாடக்கூடாது, எப்படி வந்து பொய் பேசக்கூடாது, ஒருத்தன் வந்து ஒருவருக்கு வந்து அநீதியை வந்து எப்படி வந்து சுட்டு காட்டுறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து தெளிவாக வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து விஜய்க்கு வந்து அநீதி வந்து நடக்குது. அந்த அநீதியை வந்து யார் வந்து தீர்த்து வைப்பார்கள், கிருஷ்ணர் மாதிரி வந்து யார் வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மல்லி தாங்க. மல்லி இல்லாமல் கண்டிப்பாக வந்து விஜயால் வந்து ஒன்றுத்தையுமே வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியும். அது இல்லாமல் அதே மாதிரி மகாபாரதத்துலேயே வந்து பாஞ்சாலையை வச்சு தான் வந்து அந்த போரே வந்து தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியும் உங்களுக்கு. அந்த போர் நடக்கிறதுக்கு வந்து காரணம் வந்து முழுக்க முழுக்க வந்து பாஞ்சாலி தான். அந்த மாதிரி வந்து இந்த போரை வந்து நிறுத்துறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்து மல்லியால் மட்டும்தான் வந்து முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும். அந்த மாதிரி வந்து மல்லி வந்து கண்டிப்பாக வந்து விஜய்க்கு எதிராக வந்து எந்த ஒரு சாட்சியம் வந்து இல்லை, அவருக்கு வந்து சாதகமாக தான் வந்து எல்லாமே இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மல்லியும் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மல்லி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அந்த என்னது தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்த அன்னைக்கு நைட்டு அவங்களுடைய ஃபோனில் வந்து ஒரு வீடியோ வந்து எடுத்து வச்சுருக்காங்க. யார் வந்து பார்த்தீங்கன்னா, ரஞ்சிதாவையும் ராஜேஸ்வரியும். நான் வந்து எப்படியும் வந்து இந்த இடத்துல வந்து தங்குறேன்னு சொல்லிட்டேன். ஆனால் இந்த வீட்டில் வந்து தங்கிட்டு இருக்கும்போது நம்ம வந்து எப்பயுமே வந்து உஷாராக இருக்கணும். எந்த ஒரு மனுஷங்களையும் வந்து நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு சாமியார் வந்து சொன்னதை வந்து என் காது குளிர வந்து நான் வந்து கேட்டேன். அதுவும் இல்லாமல் நான் தூங்கும்போது, அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது, எதை பார்க்கும்போதும் வந்து எனக்கு வந்து அநியாயம் நடக்கிற மாதிரியே வந்து தெரிஞ்சது. அதனால தான் வந்து நான் வந்து ஃபோனில் வந்து வீடியோ வந்து ஆன் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க.